ஒரு வாட்டி லீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட். ஓகே அண்ணே ரோல் போட்டுறீங்களா? ஹலோ ரோல்ல தான் இருக்கா? நீ எடிட்டர் திட்ட போறாருன்னு என்ன எவ்வளவு போட்டுறானே. ஹலோ ஐயோ என்ன அப்பா ஹலோ அப்பா ஐயா அவங்க பையன் வைன் ஷாப்ல ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காப்ல. அண்ணே இப்ப டாடி யாருக்கு? ஹலோ பாண்டி அப்பாவா? வைன் ஷாப் வெளியே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அது போன் கீழே போட்டாப்ல. இல்ல இல்ல சீரியஸா அப்பா இல்ல கிடையாது அப்பா இல்ல. ஹலோ அப்பா. டாடி நான் கூப்பிடுறேன் டாடி கொஞ்ச நேரத்துல. இந்த கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன்ப்பா. யாருக்கு பிராங்க்? வா யாருக்கு இங்க யாருக்கு பிராங்க்? வா ஹலோ கட் பண்ணி விட்டுரு. நல்லா இருக்கா? நீங்களே கால் பண்ணீங்களா நம்பர்ல இருந்து? உங்க அப்பா வந்துச்சு போன் வந்துச்சு. வாங்க போதும் முடிச்சிடலாம். மாட்டிக்கிட்டாங்க. ஆட்டோமேட்டிக் எனக்கு பிராங்க் பண்ணிட்டாங்க. போங்க வேணாம் முடிச்சிட்டு போதும். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். இந்த ரெடியா அப்படின்ற இந்த கேம் ஷோல மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கு. சோ 3 ரவுண்ட்ல நீங்க 2 ரவுண்ட் வின் பண்ணாதான் நீங்க வின் பண்ண மொத்த பேமெண்ட்டும் நீங்க எடுத்துட்டு போக முடியும். சரிங்களா? ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு காசு தருவீங்க? அது நாங்க தருவோம். எவ்வளவு காசு இருந்தா தருவோம் நாங்க. சோ மொத்தமா ஆல் ஓவரா 10,000 நீங்க ஏர்ன் பண்ற அளவுக்கான இந்த கேம் இருக்கு. 3 இல்லையா? இல்ல கேட்டிட்டு பாதி 10,000 ரூபாய் இருக்கா? ஓகே ஓகே 10,000 ரூபாய் கிட்ட இருக்கு. 3 ரவுண்ட் நீங்க கரெக்ட்டா விளையாண்டு வின் பண்ணிட்டீங்கன்னா 10,000 ஆல்மோஸ்ட். ஓகே ஓகே ரெடி. ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிடலாமா? போயிடலாம். 5 நொடி கண்டுபிடி. இதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். 5 நொடில கண்டுபிடிக்கிறமா நீ கேக்குறத? எஸ். ஓகே. எப்படி கேட்க போறேன்னா இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணனா 1 2 क्वेश्चंस கேட்டனா 2 பேருமே நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருந்து நீங்க ஒரு சீட் எடுக்கலாம். அதுல எவ்வளவு அமௌண்ட் வருதோ அது உங்களுக்கு. ஓகே. ஒருத்தர் தப்பா சொன்னாலும் அவ்வளவுதான். அது எனக்கு ஐ மீன் புரிய 2 பேரும் சேம் ஆன்சர் சொல்லணுமா? இல்ல உங்களுக்கு கேக்குற கேள்விக்கு நீங்க கரெக்ட்டா ஆன்சர் சொல்லணும். ஓகே. அவங்க கேக்குற கேள்விக்கு அவங்க கரெக்ட்டா ஆன்சர். ஆப்பரண்ட்ல 2 பேரும் சேம் டீம் தானே? சேம் டீம் தான். ஓகே ஓகே அது ஓகே. அது பண்ணிடலாம். ஓகேவா? கேள்வி ஈஸியா தான் இருக்கும். அது யாராவது ஹெல்ப் பண்ணிக்கலாமா? ஹெல்ப் ஃபோன் அடிச்சேன்னா கேளுங்க எல்லாரும். நாங்க 2 பேர் ஹெல்ப் பண்ணிக்கலாமா? பண்ண கூடாதா? உங்களுக்கு கேக்குற கேள்விக்கு நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு கேக்குற கேள்வி நீங்க தான் சொல்லணும். ஓகே ஓகே. அதே மாதிரி என்ன உங்களுக்கு ஆறுதல் பரிசு, சாரி அன்பு பரிசு. எதுக்கு இது? தப்பா சொன்னா அடிக்கலாம்ல? அப்படியா? என்ன இல்லங்க இப்படியா? இப்படி இல்லையா? ஓகே. இல்ல இப்படி இல்ல இப்படி அடிக்க வலிக்காது. இப்படி அடிக்க வலிக்காது. வலிக்குமா? வேணாம். இல்லப்பா செக் பண்ணிட்டேன்ப்பா. அடிச்சா அப்ப டைம் வலிக்கலனா உனக்கு? இல்ல ஏதோ கத்தி வச்சிருக்காங்க பாரு. இல்ல பாரு. இல்ல எனக்குலாம் வலிக்கலையே. உங்களுக்கு எப்படி கேக்குது? வலிக்குது. இத எடுத்து வாங்கி வச்சிருக்கீங்க. ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? போலாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து யார் வந்து ரஜினி சாரோட தீவிர ரசிகன்? உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன் நான். அட பைத்தியம். இங்க இருக்கு அங்க. ஐயோ சரி. இப்ப அங்க வந்து அங்க தான் கேட்பாங்க. யாரனா கை தூக்க இங்க வந்துருவாங்க. ஓகே சரிப்பா. பாப்பா நீ ஏதோ முடிவு பண்ணிட்ட. இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இதுக்கு அடுத்து இங்கிட்டு தான். ஓகே சரிப்பா. சோ 5 நொடிகள கண்டுபிடிக்கணும். 5 செகண்ட்ஸ் ஒன்லி. சும்மா தெரியாதுங்க. ஓகே ரஜினி சார் இரட்டை வேடத்துல நடிச்ச 3 மூவி நேம். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. இரட்டை வேடத்துலயா? முடிஞ்சு போச்சுங்க டைம். அதுக்குள்ள என்னங்க ஆரம்பிச்ச உடனே முடிஞ்சு போச்சு. 5 செகண்ட் வேடத்துல பண்ணிருக்காங்க. என்னது? இல்ல பண்ணிருக்காங்க. என்ன படம்னு தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆவல. யோசிங்க. டீ குடிச்சிட்டு வரேன். குடிச்சிட்டாங்க. என்னங்க என்ன கலாய்ச்சா டக்குன்னு அது யாரு கூட இருக்காங்க? யாரு கூட பேசிட்டு முதல் கேள்வியே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. ஓகே சரி நீங்க சொல்லுங்க. சும்மா இது கன்சிடர் கிடையாது. நீங்க சொல்லுங்க. இதுவா? இரட்டை கேரக்டரா இரட்டை வேடமா? இரட்டை வேடம். வேடம் தானே. பாஷா, சிவாஜி, அப்புறம் வந்து இவனை ஏமாத்திட்டாங்க. அருணாச்சலம் ஏமாத்திட்டோம். டபுள் ஆக்ஷன் இல்லையா? அதுவும் கூட இரட்டை வேடமோ இரட்டை வேடம் சொன்னால. இரட்டை வேடம்னா என்ன? தமிழ் தெரியும் நீங்க. தமிழ் தெரியும் நீங்க. வேடம் வேடம். ஆமாப்பா நீங்க இருக்கீங்க. டபுள் ஆக்ஷன் பண்ணீங்கன்னா வேடம் போட்டு தானே பண்ணுவீங்க. அப்படின்னு நினைச்சிட்டேன் நானு. சரி நினைச்சா சொல்லிருக்கலாம். எந்திரன் சொல்லிருக்கலாம். நான் என்ன சொல்றேன்? திருப்பி இந்த கேள்வி கேளுங்கன்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் போங்க என்ன? அவ்வளவுதான். சொன்னேன் பசா. எந்திரன் இருக்கு, பில்லா இருக்கு. இல்ல அதான் மௌன ராகம். ஓகே ஃபர்ஸ்ட் கேள்வி மௌன ராகமா? இல்லங்க சாரி
அது என்ன மூதேவி நிக்கிறாரு இப்ப புரியுது என்ன பண்ணிட்டு ரூம்ல உட்கார்ந்து எழுதிருக்காங்க. ஏங்க இரட்டை வேடத்துல ரஜினி மௌனராகம் எங்க இருந்து வந்தாரு? ஏங்க 3 தாங்க அப்படி ஸ்பெல்லிங் எழுதி வச்சிருக்கான். அட பாவி டேய், எழுதுனதே நீதாங்க, எழுதுனதே இவன்தா. 3 முகத்துல மௌனராகம் எழுதி வச்சிருக்காங்க. எங்க இருந்து எங்க இருந்துக்காம. செகண்ட் கேள்வி. எப்படி இந்த முதல் ரவுண்ட்ல முதலே போச்சு, என்னால உங்ககிட்ட நான் கேக்குறேன். யோர் அனிருத் பாடின சாங்கோட மூவி லிஸ்ட். டேவிட், ரெமோ, அப்புறம் வந்து இது கடைசி படம் வந்து இந்தியன் 2. கரெக்டா? கரெக்ட். ஓகே, வந்து செக் பண்ணி பாருங்க. டேவிட்ல கனவே ரெமோல வந்து பண்ணிருக்காரு, அது செஞ்சுட்டாலே பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இது இந்தியன் 2ல வந்து இதான் தான் வராரு. எஸ், சூப்பர், தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு என்ன, யார் எடுக்கிறீங்க? உங்களுடைய அமௌண்ட் மிஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளவுன்னு பாப்போம். ஜக்கம்மா 1000 போச்சா? ஆட்டோ செலவு போச்சா? ஓகே, முடிஞ்சு. ஓகே, அப்ப இப்ப செகண்ட். தமன்னா ஆக்ட் பண்ண மூவி 3 மூவி. ஈஸி. டைம் ஸ்டார்ட் நவ. அரண்மனை 2 கத்தி சண்டை தெரியும். முடிஞ்சு போச்சு. அரண்மனை 4, அரண்மனை 2, அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 3 முடிஞ்சிருச்சு. கேட்டுறாங்க. யாருமா நீ? சிரிச்சே டைம் வேஸ்ட். சொல்றேன், தெளிவா சொல்றேன். கேள்வி கேட்டுக்கோ. ஒரு கேள்வி தான கேக்குது. இது கொஞ்சம் டீப் எடுக்கிறதுக்குள்ள ஆன் பண்ணியாச்சு. நான் சொல்றேன் ஈஸி கேள்வி எனக்கு வந்து அடிச்சிருப்பேன். இங்க பாருங்க பண்ணி, உங்களுக்கு எனக்கு 1000 ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனா நான் கேம்ல வந்துட்டாரு. கேம் வந்துட்டா நான் ஸ்ட்ரிக்ட் இல்லங்க. 1000 ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஆனா கேம்ல வந்துட்டா நான் ஸ்ட்ரிக்ட். ஓகே ஓகேங்க. ஓகே, எனக்கு நான் ஜமானே இந்த கேம் வேணாம். 5 நிமிஷம் இந்த பையன் பேசி கொடுத்துருவான்ல காசு. அந்த மாதிரி தான் இது மைண்ட் செட்ல இருக்கா. நம்ம வீக்னஸ் எடி சொல்றாங்க. அப்படி இப்போ இதுவும் போச்சு, இதுவும் போச்சா? ஓகே, உங்களுக்கு நான் தான் சொல்றேனே 5 செகண்ட்ல கேட்டாலும் தெரியாது எனக்கு. தெரிஞ்சதான் தெரியாது. பிக் பாஸ் சீசன்ல டைட்டில் வின்னர் 3 பேர். ஓகே, வெயிட் பண்ணு. your time starts now. ரித்விகா, அப்புறம் வந்து பாலாஜி முருகதாஸ், அப்புறம் வந்து இவரு ஆரம். எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லிடுறாரு. மைண்ட் செட் தான். ஓகே, ஆமா, அடிச்சு கரெக்ட் தான். அடிச்சாப்ல, அப்புறம் வந்து ஆரம் அடிச்சாப்ல, ரித்விகா அடிச்சா. ஓகே, சரி, ஓகே. எப்படி போச்சு? போச்சு. எவ்வளவு போச்சு? போச்சு எவ்வளவு போச்சு? 2000 ரூபாய். 3000 க்ளோஸ். சோடி முடிஞ்சு போச்சு. ஓகே, இல்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதையும் ஓபன் பண்ணிடுவோம். அவர் கரெக்ட்டா சொல்றாரு, எனக்கு சொல்ல வராது. நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஆன்சரையே 5 செகண்ட்ஸ்க்குள்ள கேட்டா சொல்றேன். சரி, உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் தான் பண்ணும். ஒரு 6 செகண்ட் வச்சுக்கோ. அதுக்கு மேல கொடுக்க முடியாது. 10 செகண்ட் வச்சுக்கேன். 10 செகண்ட் வச்சா அப்புறம் இது தூக்கி கொடுக்க வேண்டியது, அவ்வளவுதான். அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வச்சிருக்க போறீங்க. ஆமா, அதனாலதான் ஒரு ஆர்வமா ஓகே 6 செகண்ட் 7 செகண்ட்னு பிளான் பண்றீங்க. அதானே இவ்வளவு நேரம் பிளான் பண்ணீங்களா? எவ்வளவு நேரம் நான் கேட்டேன். பரவாயில்ல, 6 செகண்ட் குடுக்குறாப்ல, பெரிய விஷயம். ஆமா, 6 செகண்ட் அது கூட தரலையே. அதுலயும் நான் மொக்க போடுறேன். 5 செகண்ட் அஞ்சே போதும். அதுலயும் நான் கம்மி பண்ணா. ஓகே, உங்களுக்கு கேள்வியை கேளு, அதுக்கப்புறம் போட சொல்லு. ஃபர்ஸ்ட் மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. நீ கேள்வி கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சாத. நீ சிரிப்படாதன்னு சொல்லலாம் அந்த பையன். அதுக்கே சிரிச்சே காசு விட்டாங்கல்ல. அது ஒரு ஐயோ 5 செகண்ட்ல வந்து தெரிஞ்ச கேள்வியை கேட்டாலும் எனக்கு மைண்ட் வேலை செய்யல. ஓகே, அதெல்லாம் சொல்லிடலாம். மேடை, அதாவது பொலிட்டிக்கல்ல ஸ்டேஜ்ல ஏறி மேடையில பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற எனி 3 மூவியோட நேம். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். எல்கேஜி சொல்ல இல்லப்பா. சர்க்கார் முடிஞ்சு. எல்கேஜி எல்கேஜி சர்க்கார் கோ இருக்கு. கோ புதுப்பேட்டை. இதுக்கப்புறம் யோசிச்சு என்ன பண்றது? முடிஞ்சு, முடி கொட்டிச்சு. நான் வந்து பொலிட்டீஷியன்ஸோட பேர் ஞாபகம் வச்சிட்டு மேடை ஏறி பேசக்கூடிய நீ பொலிட்டீஷியன். ஒரு இது சொல்லல, அவள சீட்டு போட்டு கிழிச்சுக்கோ. ஆஃப் கிளாஸ் எடுத்துக்கோ. இல்ல லாஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, இது ரொம்ப ஈஸினே. நீ நினைச்சா சொல்லிடலாம். டிஜே இருக்காருல்ல, டிஜே. டிஜேனா டிஜே. அந்த முட்டு பண்ணாரு. அவர்தான். ஓகே, ஓகே. அவரு நடிச்ச இல்ல அவரு பண்ண அந்த ஆல்பம் சாங் 3 சாங் நேம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, தேன் குடிக்க, அப்புறம் வந்து முட்டு 2 3 போடு. இதுக்கு மட்டும் ரூல்ஸ்ல 3 செகண்டுக்கு மட்டும். ஆனா பரவாயில்ல, சூப்பர். 3 கேள்வியுமே கரெக்டா சொல்லிட்டீங்க. 3 கேள்வியுமே தப்பா சொல்லிட்டாங்க. பூரா அமௌண்ட் போச்சு. இல்ல
அது எவ்வளவு இருக்கு பாருங்க, என்ன 100 இருக்கும். நான் தான் சொல்ல 100. ஆமா, 100 ரூபா இருக்கும். 3100 அடிச்சிருக்கப்பா. வேஸ்டா போச்சு. உங்க அப்பா அம்மா கூட்டு போறாங்க சாப்பிடறதுக்கு. சரியா? ஹாப்பியா? இது உங்களுக்கு கிடையாது, 2 பேரும் வின் பண்ணாதான் அது. அதத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். அட போடா வெண்ணே, இத வச்சா எப்பறா வின் பண்ண முடியும்? உயிர் கொடுத்து விளையாடுறீங்க, அட்லீஸ்ட் எனக்காவது கொடுப்பது பார்த்தா 2 பேரும் வின் பண்ணுமா? என்ன கிழிச்சிட்டு போய்க்கோங்க. அதெல்லாம் முடியாது. நான் ஓனர்ட்ட பேசுறேன், நீங்க அவர்ட்ட பேசுறேன், ஓனர்ட்ட பேசுறேன். அடுத்து என்ன சொல்லு? இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு மூளை வேலை பண்ணி விளையாடுவோம். அதனாலதான் அத குடுக்கிறதுக்கு கொடுத்திருக்காங்க இதுக்கு அடிக்கிறது. அமௌண்ட் போச்சு. நீங்க இவ்வளவு எஃபோர்ட் கரெக்ட் கரெக்டா போ சொன்னீங்கல்ல, போச்சுல உங்களுக்கு. போங்க 2 அடிங்க போங்க. நான் என்ன சொல்றேன், நீ அடின்ற நானு அடிக்கிறதுக்கு கூட எனக்கு வந்து வேஸ்ட். அட்லீஸ்ட் 3000 ரூபாய் வரும்னு பார்த்தா அடி. ஏன் சார்பா நீ அடி போடு, போட்டு ஃபோர்ஸா போடு. ஏண்டா என்ன இப்படி இப்படி அட்ரா 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 அங்க 3100 ரூபாய் போச்சுடா எனக்கு. அட்ரா அட்ரா அங்க அட்ரா டீமார்வ பண்ணி இவர் வேணா அடிக்கிறார். ரொம்ப 3100 அடிக்கிறா இல்லையா? 3100 ரூபாய் போச்சு. இப்ப நான் தானே காசு போச்சுடா 3000 அடின்னு. இப்ப அங்க அடி விழுகும். நான் நினைச்சேன் சரி அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் சொன்னாவது காசு எடுத்துட்டு போயிடலான்னு. நான் உண்மையாவே ஹைப்பர் ஆகுது. அடி இப்ப அடி அடின்னு இப்ப அடி போடு அடி பண்ணி போடு அடி சீக்கிரம் மேல அடிக்கணும். கொஞ்சிக்கிட்டு இருக்க நல்லா தான் அடி அடி அடி. அவங்க அடிச்சிட்டாங்க. செகண்ட் தெரிஞ்சா நான் ஹைப்பராவே விளையாட மாட்டேன், பொறுமையா ஓகே எப்படி கர மாட்டேன்னு. அப்புறம் அடுத்த ரவுண்ட். ஆமா அடுத்த நிமிஷம் வாங்க இப்போ. அடுத்து ஒண்ணு. ஓகே செகண்ட் ரவுண்ட் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. வேஸ்ட் முடிச்சிட்டீங்க. வேஸ்டா இல்லங்க, வேஸ்டா போச்சுன்னு நான். வேஸ்டா போச்சு. கஷ்டப்பட்டு யோசிச்சா வேஸ்டா போச்சு. இவ்வளவு சொல்ல பாருங்க கேஷுவலா. அட்லீஸ்ட் இவ்வளவு ட்ரை ஆவது பண்ணீங்கன்னு சொல்றியா? சூப்பரா ட்ரை பண்ணீங்க. 3 கேள்வி கேட்டு வர வேண்டியதா இருக்கும். இந்த ஷோலயே 3 கேள்விக்கும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணது நீங்க தான் இது வரைக்கும் பண்ணதுல. இந்த ஷோலயே 3 கேள்விக்கு தப்பா ஆன்சர் பண்ணது நான். ஆனா இதான் முதல் ஷோ நான் பண்றது. இதுல ஆர்மேன் இப்ப நான் அவர் ஓனருக்கு போன் அடிச்சு நான் கேட்கறேன். ஓகே செகண்ட் ரவுண்ட் போயிடலாம். ஒன்னா சொல்லு, கரெக்டா சொல்லு. இதான் செகண்ட் ரவுண்ட். இது ஒன்னா சொல்லணும், கரெக்டா சொல்லணும். சோ நான் ஒரு வேர்டு சொல்றேன்னா அந்த வேர்டுல இருக்கிற சாங்க 3, 2, 1 அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் சேர்ந்து டக்குன்னு பாடணும் அந்த சாங்க. அது ரெண்டும் ஒரே மாதிரி சாங்கா இருந்துச்சுன்னா யூ ஆர் வின்னர். வேற வேற சாங்கா இருந்துச்சுன்னா ஓகே ஐ இன்னொரு சான்ஸ். 3, 2, 1 அப்பயும் நீங்க கரெக்டா சொல்லணும். அப்பயும் நீங்க மாத்தி சொல்லிட்டீங்கன்னா 3ஆவது சான்ஸ். அப்பயும் நீங்க மாத்தி சொல்லிட்டீங்கன்னா சோ அந்த சாங் முடிஞ்சு. சோ இதுல 6 வந்து இருக்கு. 6 தடவை நாங்க உங்களுக்கு கேட்போம் இந்த மாதிரியான டைப். ஏதோ இல்ல 3100 ரூபாய் எனக்கு எழுதி கொடுத்தீங்க. அவ்வளவுதான். நான் பேசி நீங்க 2 பேரும் டீம் இங்க வரங்க. வாய்ப்பே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேர் வந்து உங்கள மாதிரி அப்படி ஒரு வேணான்ற நான் 3100 ரூபாய் முக்கியமா குட் பேர் இருக்கட்டும். அது ப்ரொஃபஷனல். பர்சனல் சாப்பாட்டுக்கு யார் காசு தருவா? அந்த கூட காசு தருமா? நீ காசு தருவியா? தர மாட்டால. நல்ல கதையா இருக்கு. நீங்க போட்டுருங்க. உண்மையிலே இவ்வளவு பேசுறாரு அவரு. இவ்வளவு பேசுறாரா? ஆப்போனன்ட் டீமா வைடானா கேம். அது இதுல பெருமை வேற. இதுல யாருமே இந்த ஷோல 3 செகண்ட்ல 5 செகண்ட்ல முடிச்சதே இல்ல. ஃபர்ஸ்ட் ஷோ இதான்றான். அடுத்து போ. ஓகே செகண்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் 3, 2, 1 சொல்லும்போது 2 பேரும் அட்டகத்துல பாடணும். இந்த வார்த்தையை நீ குடுப்பியா? இந்த வார்த்தை நான் கொடுத்துருவேன். ஐயோ ஓகே மைண்ட் கரெக்ட்டா வச்சுக்க. கண் அப்படிங்கற வார்த்தையில ஸ்டார்ட் ஆகுற சாங். ஓகேவா? 3 நான் சொல்லும்போது 2 பேரும் டக்குன்னு பாடணும். ஓகேவா? 3, 2, 1 கண்ணழகா. ஏய் லேட்டா பாடு. என்ன வாய மூடிட்டு சார் தப்பு சார். சார் ஏமாத்துறாங்க. ஒண்ணு டக்குன்னு பாடணுங்க. நான் கண்ணழகா தான் எடுத்தேன். நீங்க கன்னடகா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க காவே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படிலாம் இல்ல. இல்ல நான் நம்ப மாட்டேன். செகண்ட் முன்னாடி போட்டு பாரு இந்த வீடியோவை, உங்களுக்கு தெரியும். ஓ இதுக்காக நான் இல்ல ஓகே ட்ரையல் முடிஞ்சுச்சு. ட்ரையல் முடிஞ்சுச்சு. ஆமா ட்ரையல் முடிஞ்சுச்சு. இப்போதான் ஒரிஜினல் கேம். ஏங்க ஸ்டார்ட் சொல்லும்போது 1 செகண்ட் டிலே ஆனாலும் அவ்வளவுதான் அவுட். ஓகே இல்ல ப்ராசஸ் மைண்ட்ல அந்த பாட்டுக்கு ஒரு அந்த வரிக்கு ஒரு பாட்டு யோசிக்கிறேன். இப்ப கண்ணுல எவ்வளவோ இருக்கும்ல, அதுக்கு நான் 1 செகண்ட் எடுத்துக்கிட்டேன். மத்தபடி இவங்கள பாத்துலாம் நான் பண்ணல. இல்லையா? அதுதான் முதல்ல டைம் கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு. நீங்க யோசிச்சுக்கோங்க. ஆனா 3, 2 கண்ணை கட்டிடுவோமா 2 பேருக்குமே? அது தவறு. சும்மா ஜெயிக்க மாட்டீங்க. இவன் கண்ணை கட்டிடு, நான் பார்த்து சொல்லிடுறேன். ஓகே இப்ப போயிடலாம். ரெடிமா. ஓகே காமெடி ஆக்டரோட நேம். ஏதாவது ஒரு காமெடி ஆக்டர். ஓகேவா? 3, 2, 1 வடிவேலு. ஏய் அப்போ ஓகே. நான் சந்தானம்ல வடிவேலு வந்துட்டேன். பண்றாங்க. கண்ணே கம்யூனிகேஷன் பண்றீங்களா? ஒண்ணும் இல்ல, உன்னை ஏமாத்துறேன் அவ்வளவுதான். ஐயோ அப்படிதான் சொல்லலாம்.
அப்படி நான் ஒத்துக்க மாட்டேன். நீ எப்ப என்கிட்ட கேம் விளையாட ஆரம்பிச்சியோ அப்ப அந்த கேம் தான். நான் சின்ன பையன் ஏமாத்துறீங்க என்ன? உனக்கே 2 சின்ன பையன். அடுத்து வா. ஓகே இப்ப காசு எடுக்கல. நாங்க முதல் ட்ரைன் தானே பார்த்தோம். 1 ரூபா ஒண்ணு ரெண்டாவது போயிட்டேன். சரி எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. எது எடுத்தாலும் தரலன்னா கூடாது. பாருப்பா கணக்கு நான் வச்சிட்டேன். 3100 1000 1000ங்க. 1000 ரூபா. சோ ஃபர்ஸ்ட் டைம் 1000 இருக்கா படிக்காத. இவன் கொடுக்கணும். வாங்கி நான் அடிச்சு முடியாது வாங்கிருக்காங்க. 1000 தம்பி. ஓகே. 1000 அந்த 3100 வராதா? அது வராது. ஓகே அடுத்து என்ன? சிவகார்த்திகேயனோட ஹிட்டான மூவி நேம். 3 2 1 ரெமோ. ஏய் அவ்வளவுதான். இங்க வாங்க. நீ வரது பாரு. நீ வரது பாரு. இல்ல இன்னும் நிறுத்துங்க. ஏய் இன்னும் இருக்குங்க. அது சரியா சரியாங்க. இப்ப அடுத்து ஒண்ணுக்கு ஒரு கேள்வி சொன்னீங்கலங்க. 1000 ரூபாய் முடிஞ்சுங்க. இப்ப அடுத்து ஒரு கேள்வி ஜெயிச்சா ஒரு எடுமா. இருங்க இன்னொன்னு சொன்னாதாங்க நீங்க சொல்லணும். எப்படி அது கணக்கு வரும்? ரெண்டு கரெக்ட்டா சொன்னாதாங்க அது எடுக்கணும். எப்படி உங்களுடைய ஷோ ரூல்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு மாத்துவீங்களா? நான் என்ன சொன்னேன்? 2 தடவை கரெக்ட்டா சொன்னீங்கன்னா ஒரு தடவை சீட் எடுக்கலாம். 2 தடவை கரெக்ட்டா சொன்னீங்க ஒரு சீட் எடுக்கலாம். சரி ஓகே அத சொல்றேன். அது ஆக்சுவலா நீங்க ரே முடிஞ்சதுக்கு அப்புறம் மோ ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தான் ரெமோன்றாங்க. ஏங்க அவங்க ரேன் ஆரம்பிச்சா ரேல எவ்வளவு படம் இருக்கு? நான் எதுக்குங்க அது ரெமோன்னு சொல்லணும்? ஓகே இப்போ பாத்துறோம். இந்த பக்கத்து அந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்புங்க. சரி அந்த பக்கம் திரும்பி ரூல்ஸ்ன்ற பேர்ல அங்க திரும்பிங்க. ஏமாத்துறாங்க. ஹாய். ஓகே அடுத்து வந்து காதல் அப்படிங்கிற வார்த்தையில ஸ்டார்ட் பண்ற சாங். 3 2 1 காதலே இல்ல இல்ல கூடவா போதும் இவ்வளவு பாருங்க. போடுங்க சூப்பர். 3000 ரூபாய் வந்துருச்சு. யார்கிட்ட பேசிக்கிட்டீங்க? வாங்க 3000 ரூபாய் எடுத்தாச்சு. அப்பாடி அந்த விட்ட 3000. ஓகே 100 தானே பரவாயில்ல. போட்டோ டிப்ஸா கொடுத்துருவேன் உனக்கு. என்ன நான் சத்தியமா ஏமாத்துறேன். சரி ஓகே அடுத்து 3 திரும்புங்க அந்த பக்கம் திரும்புங்க. ஓகே திரும்ப 100 ரூபாய்க்கு என்ன ஆடிட்டு பரவாயில்ல விடு. ஆடுவோம். ஐயா இல்லன்னா பருத்தி வீரன் இந்த 2 படத்துல வர ஏதாவது ஒரு சாங். ஐயா பருத்தி வீரன்ல வர ஏதாவது ஒரு சாங். ஓகே 3 2 1 ஸ்டார்ட். பூங்காற்றே பூங்கா மாட்டிக்கிச்சு. ஓகே ஒத்துக்கிறேன். வேற ஓ 100 நாள் நீங்க என்ன பாட்டு வச்சீங்க? ஐயோ என்ன ஓனருக்குள்ள போறாரு. 3000 ரூபாய் போச்சு. 3000 ரூபாய் முடிச்சு 100 ரூபாய் அதுக்கு எல்லாம் சொல்லலாம். ஓகே விடு. ஓகே அடுத்து லாஸ்ட் ஒன். திரும்புங்க. தமிழ் பிரேக்கப் சாங். 3 2 1 ஸ்டார்ட். கனவே நீங்க என்ன பாடுவீங்க? வேற சாங் அப்படி கனவே கலையாது. அதான் பாடினேன். அதுதாண்டி நான் பாடினேன். கனவே பாடினேன் நானு. பீட்ரா இல்ல கனவே கலையாது அந்த சாங் தானே. கனவே கலைவதேனோ அதுதான் பாட்டு கிடையாது. டேவிட்டா இது நான் ஸ்கேம் பண்ணல. உண்மையா ஸ்கேம் பண்ணல. பார்க்கவும் இல்ல. நான் கனவே 3000 நீங்க 1000 வாங்கிக்க போறீங்க. சத்தியமா அப்படி இல்ல. நான் உண்மையா சொல்றேன். உண்மையாவே நான் கனவே ஆரம்பிச்சாரு. கனவில் நிறைய பாட்டு இருக்கு. நான் ஏன் கலைவதேனோன்னு பாடணும்? அதையே அவர் முன்னாடி பாடணும். ஜட்ஜ் இருக்காங்க. 3 ஜட்ஜ். நீங்க ஜட்ஜா 3 ரூபாய் அப்படி டீ வாங்கி கொடுத்தா திருப்பி கேட்பாங்க. நீ ஆங்கரான கேட்றோம். விட்டுரு வேணாம். அப்படி போராடிக்காதீங்க 2 பேரும். ஆல்ரெடி அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே நாங்க என்ன அது முந்தின அவுட் ஆயிட்டீங்கல்ல. முந்தின சாங்கா சொல்லல பையாவோ பருத்தி வரணும். 100 ரூபாய் எனக்கு கொடுங்க. நான் வீட்டுக்கு போகும்போது ஆட்டோல போய்க்கிறேன் நானு. சரி ஓகே இன்னொரு பாட்டு கேளு. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு இந்த ரவுண்டு. ஏமாத்தி வின் பண்ணிட்டீங்க. நான் ஏமாத்துறேன் இல்லப்பா. நீ நினைச்சிட்டு இருக்க ஏமாத்துற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நாங்க அப்படிலாம் இல்ல. உண்மை அநியாயம்ப்பா. சோ 2வது ரவுண்ட்ல வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து 3000 வின் பண்ணிருக்கீங்க. அது என்ன ஏமாத்தி சிரிக்காதீங்க என்ன ஏமாத்தி வின் பண்ணிட்டீங்க. சிரிங்க இப்ப சிரிக்காதீங்கன்ற. அடுத்த தடவை இந்த 2 பக்கமும் அடியாள் வச்சுட்டாங்க. நான் எனக்குன்னு சொல்லி தனியா ஒரு ஜிம் பாய்ஸ் 2 பேர் வச்சுதான் பவுன்சர்ஸ் வச்சுதான் நான் விளையாட போறேன். என்ன ஏமாத்துறாங்க. ஓகே 3வது ரவுண்ட் போயிடலாமா இப்ப? ஓகே 3வது ரவுண்டு நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டல. இதான் 3வது ரவுண்டு. சோ இந்த ரவுண்ட் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்க ஸ்லைடு அண்ட் சாப்பீஸ் கொடுத்துற போறோம். நான் ஒரு மூவி ஸ்லைடு இல்லப்பா அது ஸ்லேட் சாப்பீஸ். ஓகே என்னது ஸ்லேட் சாப்பீஸ் அத நான் சொன்னேன். ஸ்லைடு இல்லையா? ஓகே ஸ்லேட் சாப்பீஸ். ஓகே ஸ்லேட் சாப்பீஸ். யா கரெக்ட் ஸ்லேட் சாப்பீஸ். கரெக்ட். ஓகே சோ அதுல நீங்க பேர் என்ன?
பண்ணி இவ்வளவு நேரம் கேட்டு பேர் சொல்லு. பாடினி ஓகேப்பா இப்ப சாப்பா பிரித்தெழுத போட்டுக்கணும். ஓகே சோ இந்த ரவுண்ட் வந்துட்டு நாங்க அது என்னது நீங்க சொல்லிருங்க. அதான் ஸ்லேட் சாக் பீஸ் அதை கொடுத்துருவோம். நான் ஒரு மூவி நேம் சொல்லுவேன், அந்த மூவியை நீங்க வரைஞ்சு காமிச்சு கண்டுபிடிக்க சொல்ல போறீங்க. ஓகேவா? ஓகேவா? பேரலாமா? ரெடி. நீங்க ரோஸ் கலர் போட்டிருக்கீங்களா? நீங்க ரோஸ் கலர் வச்சுக்கோங்க. நான் பச்சை கலர் போடல இருந்தாலும் கூட கொஞ்சம் தானே டிஃபரெண்ட். ஆமா என் மனசு வெள்ளை கலர்ல இருக்கறனால நான் வெள்ளை கலர்ல தரேன் உங்களுக்கு. சூப்பர்ப்பா. ஓகே கண்டிப்பா. இப்ப அடிச்சா சர்வ் பண்ணல இது இந்த சாக் பீஸ் இல்ல, என் மனசு. ஓகே இது உங்க மனசா? என் மனசு. இருக்கவா? ஓகே பேரலாமா? இருக்குங்களா? ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சோ ஜெயிச்சு காசை மாறினா மனசு தருவாரா இதுக்கு இருக்குவாரா கிழிச்சிருவாங்க. சோ உருப்புறதுக்கு பெரிய பெரிய படத்துல இந்த மாதிரி காமெடி தான் போடுறாங்க, தெரிய மாட்டேங்குது. நல்ல விஷயம். அது இல்லன்னு சொல்லல, காசை பறிக்கிற வழியை பாரு. அப்புறம் நீ கிறுக்கு என்ன வேணா பண்ணு கிறுக்கு மாதிரி. இந்த தடவை நம்ம அடிக்கிறோங்க டமால் டமால். ஓகே யார் நல்லா வரைவா? அப்படிலாம் ஆர்டிஸ்ட்லாம் இல்ல, பட் ட்ரை பண்ணலாம். யாருமே நான் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணோம்ல. Try ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரை பண்ணனும், அடுத்து நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணிரு. இல்ல நீங்க தான் கண்டுபிடிக்க கொஞ்சம் திணறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிருங்க. ஓகே ஓகே ஓகேவா? 3 your time start. அப்படியே உங்க காமிச்சிட்டே நீங்க வரையலாம். ஓகேவா? ஓகே. நீங்க எதுவும் பேச கூடாது. கேட்டுக்கிறேன். இது வந்து இப்ப நான் வரையறேன்ல, எழுத்தா கூட எழுதலாம். எழுத கூடாது. எழுத்தோ பேர் அந்த அந்த மூவியோட நேமோ எதுவுமே இருக்க கூடாது. நம்பர்ஸ் இருக்க கூடாது. சோ நீங்க படம் தான் வரையணும். அதான் நீங்க ஆர்டிஸ்ட் நிரூபிக்கணும்ல அப்படின்னு தான் சொல்றேன். ஓகேவா? அதே மாதிரி அவங்க சொல்லும் போது அப்படிலாம் நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லலாம்ப்பா. கையில வாய் திறக்க கூடாது. வாய் திறக்க மாட்டேன். ஓகேவா? வாய் திறக்க மாட்டேன். ஓகே ஓகே ரெடி. ஒன்லி தலை மட்டும் தான். கையில இப்படிலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. இதுல ஏமாத்திடுவாங்க. செக்யூரிட்டி 2 பேரும் கொடுங்க. ஹலோ ஹலோ 3 ஒரு டைம் ஸ்டார்ட் நவ். 1 minute தான். எனக்கு காமிச்சிட்டு ஆகா எனக்கு காமிச்சே ஏதாவது இரு செகண்ட் மேல 15 செகண்ட் போயிடுச்சு. 1 minuteல அவங்க கண்டுபிடிக்க வேற செய்யணும். நான் என்னாலே கண்டுபிடிக்க முடியல. நான் என்ன சொன்னேன்றதை மறந்துட்டேன். தக்காளி மீசை முறுக்கா? இது என்ன நடிச்சு காட்டுறீங்க? நடிக்க கூடாது. மீசை பொம்மை முட்டை கண்ணு முட்டை முட்டை மீசை நடிக்க கூடாதுங்க. ஏங்க நடிக்க கூடாதுங்க. மீசை யாரு? ஹீரோ நடிக்க கூடாதுங்க. ஹீரோ குண்டா இருப்பாங்களா? பிரபு சாரா? இல்லையா? ஒடிய போது என்ன ஒண்ணு ஸ்மைலி 10 seconds தான். என் வி வேட்டை வேட்டை. ஹலோ என்ன எழுத்துல எழுத கூடாதுன்னு அட போடி. என்ன பண்ணிருக்க? அது வீரனுக்கு ட்ரை பண்ணேன், வீரனுக்கு வரல. டைம் முடிஞ்சு. வீரனுக்கு ஏன்னா குல்பி ஆட்டம். நான் ஓகே அந்த படத்துல 2வது போறேன்னு சொல்லி வீரனை கண்டுபிடிச்சு அட்லீஸ்ட் தான் சொல்ல ட்ரை பண்ணலாம். நான் என்னமோ வச்சிட்டேன். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பொம்மை போட்டு அதத்தான போட்டாரு ஓங்கி போறாம அப்படி இல்ல. அதத்தான அவர் போட்டாரு. பொம்மையே புரியல உனக்கு. பொம்மையில அண்ணே வீரன் பொம்மை மாதிரி வரைய சொன்னா சோளக்கட்டு பொம்மை மாதிரி வந்திருக்கீங்க. சோளக்கட்டு பொம்மை கூட கொஞ்சம் ஒல்லியா இருக்கும். அத பாரு அவ குண்டா இருக்கு. தக்காளி மாதிரி இருந்துச்சு. நான் இத மூக்குன்னு நினைச்சேன். என்னடா இவ்வளவு பெரிய மூக்கா இருக்கு? இல்லப்பா மீசப்பா வீரன் முடிஞ்சு. அவதான் முடிஞ்சு. ஓகே சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு தான். பாருங்க ஆச்சரியப்பட போறீங்க எல்லாரும். என்ன மறந்துட்டேன் நானே. டைட்டில் மட்டும் சொல்லுனா. ஓகே your time start now. சொல்லு. திரும்பி சொன்னா நீங்க கேட்டுருவீங்கல்ல. புது படம் பழைய படமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன அது கரண்ட் வயரா? உருளைக்கிழங்கு 2 குச்சி வச்சிருக்காங்க. கரண்ட் வயர் கனெக்ட் ஆகுது. அப்படியே கேமரா. அவாடா என்னது இது? இது எனக்கே தெரியல. ஒண்ணு ராஜா ராணி ராஜா 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 ராணி. நடிக்க கூடாது. நடிக்க கூடாது. இது ராஜா. செகண்ட் ரோடு ராஜா. கோழி கிறுக்குன மாதிரி ராஜா
பட்டத்து ராஜா 10 ராஜாதி ராஜா டைம் ஆஃப். மரகத ராஜா. இதுல என்ன மரகத ராஜா எப்படி நீங்க மரகதம். என்ன இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இது இது என்ன வந்து மரகதம். நான் ராஜான்னு கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம். அதுவே ஒரு பியூட்டி. இந்த மரகத்துக்கு ஏதாவது மா போட்டிருந்தா கூட மாலம் போடக்கூடாது. இது செயின்ல மரகதம். இந்த மரகதமா நான் ஏதோ தூக்கு கேறேன். செயின் ராஜான்னு வருது இல்ல, அதனால செயின் மாதிரி போட்டு காமிச்சு இதுல மரகதம்னு கண்டுபிடிப்பேன். நீங்க ஒரு மரத்தை வரைஞ்சீங்கன்னா மரகத ராஜா வரைஞ்சி பொண்ணு காலத்துல செயின். ஏண்டி நீ ராஜான்னு கண்டுபிடிச்சது நீ ஒரு பொண்ணை வரைஞ்சு நான் வந்து கிரீடம் தான் போட்டேன். எதாவது முடிச்சு ராஜான்னு முடிச்சுல மரகத்துக்கு ஏதாவது ட்ரை பண்ணிருக்கேன். அதுக்கு தான் மரகத்துக்கு தான் செயின் போடு. இதுக்கு மேல என்னத்த மரகத்தை நான் எப்படி பண்றது? முடிஞ்சு வாங்க 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 முடிச்சுட்டீங்க பா. வாங்க வாங்க. ஓகே 3 தேர்ட் உங்களுக்கு தான். ஓகே, வாங்க. அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல. ஓகேவா? இருங்க, என்ன ஸ்டார்ட் பண்ணலங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணல. யோர் டைம் ஸ்டார்ட் நவ. நடிக்க கூடாது. நடிக்க கூடாது. ஸ்லேட். நடிக்க கூடாது. கருப்பு. நடிக்க கூடாது. இதுலதான் ஒன்னு வெத்து வெத்து. கை அசைக்க கூடாது. கை அசைக்க கூடாது. கையில வைங்க. ரெண்டு. எழுத்து. அயலி. அயலி வெப் சீரிஸ்ல எழுத கூடாதுங்க. எழுத்துல எடுக்க வேண்டியது. படிக்காதவன். எழுதிட்டாங்க அவங்க. நான் கேக்குறேன் இந்த பாலை என்ன வச்சு நான் கேக்குறேன். பாலை வந்து அதான் ஒண்ணுமே இல்லை. நீங்க நான் கேக்குறேன் நான் இதான் இது பாலை வந்து படையப்பா என்னது பாபநாசம் எவ்வளவு பால படங்கள் ரூல்ஸ் ஒண்ணு இருக்குல்ல. பட் இது வரைகிறதா பாதான் பண்ணுது. பாலை என்ன இருக்கு பாருங்க. அவரு ஆரம்பிச்சு வரைய போனாரு. தூக்கு சரி முதல்லயே நான் வந்து படிப்பு சொல்லி நான் படிக்கிற மாதிரி பண்ணேன். என்ன பண்ண போறேன் அவ்வளவுதான் கொண்டு வருவேன். இப்ப நான் ஜெயிச்சிட்டேன். ஏமாத்துறாங்க. இப்ப என்ன சரி எவ்வளவோ போச்சு. போயிட்டு போய் எடுத்துக்கோங்க. ஓகே 3 எடுத்துக்குவா. 3 எடுத்துக்கிட்டா அப்புறம் அங்க என்ன போட்டு சாத்திடுவாங்க. ஓகே 2000 வரணும். இல்லையா? இல்ல இது இல்ல. இல்ல இப்ப எடுத்துட்டேன்பா. ஓகேப்பா எவ்வளவு வருது பாப்போம். 1000. மொத 100 தானே வந்துச்சு. 2000 வந்துச்சு. 100 வந்துச்சு. ரொம்ப செலவு போயிடுமென்னு இருக்காங்க தான் நான் வந்து இதுல வச்சேன். அப்பாடி 100 3000 ஒரு 1000 உழைச்சு சம்பாதிக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல இந்த உலகத்துல. அப்பா ஐயோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. 4000 கொடுங்க. சரி சாப்பாடுகளை கொடுப்பீங்களா? ஓகே ஓகே. என்னத்தல அவர் வந்து இங்க பாருங்க பேக் வரைய போனாரு. நான் என்ன கேட்டேன் ஆக்சுவலி இது பாரு இங்க பாருப்பா இதுதான் நான் பண்ணேன். இதுல இது ஆல்பபெட்ல வருமா? இது பால அதே விடுங்க போங்க. ஆதன் சார்பா நீங்க வச்சுக்கோங்க சார். நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு கண்டிப்பா நான் இந்த ஷோஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 2 வந்து பவுன்சர்ஸ் கண்டிப்பா சொல்லுவாங்க. அவ்வளவுதான் முடிச்சு. ஷோ பண்ணா 2 பவுன்சர்ஸ் தரோம். ஓகே சோ சூப்பரா விளையாண்டீங்க. செம்மையா விளையாண்டீங்க. முடிஞ்சிச்சான். தேர்ட் ரவுண்ட்ல எப்படியோ வந்து சீட் பண்ணி 1000 சம்பாரிச்சிட்டீங்க. எப்பா பாலை எவ்வளவோ இருக்குப்பா. பா எழுத கூடாதுங்கப்பா. எங்கப்பா அது வந்து ஒரு வரையறதுதான்ப்பா. அந்த பாலை ஏன்பா அவன் கண்டுபிடிக்கணும் கரெக்டா? சரி ஓகேங்க வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். சோ 4000 சோ 4000 ரூபாய் டோட்டலா 3 ரவுண்ட்ஸ் வந்து நான் சொல்றேன். 4000 ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 1000 போட்டு 5000 கொடுத்துட்டு வேலை முடிஞ்சு. உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். நான் வந்து வேணாமா ஒரு ஆளு. உனக்கு வேணாம் எனக்கு வேணும். ஓகேவா? உனக்கு வேணாம் எனக்கு வேணும். அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் போட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் ஷோ உனக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி 5 செகண்ட்ஸ்க்கு 3 சொல்லிருக்கேன். அதுக்கு ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 4000 இது ஸ்கிப் பண்ணிடலாம். வாய்ப்பு 5000 அவட்ட gift கேட்டேன் நானு. gift கேட்டியா? ஓகே சோ நீயே ஆங்கர் லிங்க் கொடுத்து விட்டு 5000 ரூபாய் முடிச்சு விட்டு. ஓகே சூப்பர். இந்த வெற்றிகரமாக வந்து நம்மளை ஏமாத்தி சில விஷயங்கள்ல நாங்க வந்து எடிட் பண்ணி பாப்போங்க. நான் கேக்குறேன் ஃபர்ஸ்ட் நான் ஏமாத்துறேன். நான் உன்னைய யார் ஏமாத்துறாங்க? சரி ஓகே சூப்பர் பிரதர். செம்மையா பண்ணிட்டீங்க. அதுல 1000 ரெண்டாவதுல 3 இப்ப ஒரு 1000 4000 தான் மொத்தம். 5000 5000 ரெடி பண்ணுப்பா. சரி 5000 ரூபாயா? ஆமா ஆதன் சார்பா 5000 வச்சுக்கோங்க. ஓகே சூப்பர். சோ பசும்பொன் ரெஸ்டாரண்ட் சார்பா 5000 வர்த் இல்ல ஒரு ஃபுட் வவுச்சர். ஓகே உங்களுக்காக
தேங்க்யூ சோ மச், சூப்பரா பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ நைஸ். போறோம் பார்சல் வாங்குறோம் சாப்பிடுறோம். இப்படி நீங்க எல்லா ஷோவுக்கும் வரவங்க எல்லாருக்கும் 5000 கொடுத்து அனுப்பணும். உங்க சம்பளத்துல இருந்து எல்லாத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு வேண்டிக்கிறேன். கட் பண்ணிடுங்க.